வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியும் வழமை போன்றே மக்கள் சார்ந்த முக்கியமான சில பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு களமாக மாறவிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைய தினம் பேசவிருக்கின்ற கருப்பொருளானது மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்கிறது. காரணம், நாங்கள் பேசவிருக்கின்ற இந்த விடயமானது பாடசாலை பரீட்சைகள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பில் இன்றைய தினம் நாங்கள் பேச போகிறோம். காரணம், கடந்த 2 வருடங்களாக மாணவர்கள் சரியாக பாடசாலைக்கு செல்ல முடியாத சூழல் காணப்படுகிறது. கோவிட் தொற்று, அதே போல இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியிலான எரிபொருள் பிரச்சனைக்கு மத்தியில் ஏற்பட்ட பாடசாலையினுடைய விடுமுறை, இணையவழி கற்கை என்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு மாணவர்கள் முகம் கொடுத்து ஓரளவு பரீட்சைகளுக்கு முகம் கொடுத்தாலும் அடுத்தடுத்து வருகின்ற பரீட்சைகளின் போது மாணவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள், அவர்களுக்கு காணப்படுகின்ற சவால்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் இப்போது முன்னிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. காரணம், இப்போது நாட்டில் காணப்படுகின்ற இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் எதிர்காலத்து சந்ததியினரை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடப்பாடு இருக்கிறது. அதற்கு இந்த பரீட்சைகள், கல்வி செயற்பாடுகள் மிக முக்கியமான விடயமாக இருப்பதால் அது தொடர்பில் பேசுவது இந்த சந்தர்ப்பத்தில் மிக பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கும் என்று நம்பி நாங்கள் இன்றைய தினமும் இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு அந்த விடயங்கள் தொடர்பாக தெளிவினை வழங்குவதற்கு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த பரீட்சைகள் விவகாரம் தொடர்பான விடயங்கள் குறித்து மாணவர்களுக்கும் அதே போல பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் ஒரு தெளிவினை வழங்குவதற்காக இன்றைய தினமும் பரீட்சைகள் திணைக்களத்திலிருந்து இருவர் எங்களுக்கு அதிதிகளாக வந்து தங்களுடைய விடயங்களை கூறவிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதே போல பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் திரு எஸ் விஸ்வநாதன் அவர்களும் இங்கே வருகின்றிருக்கிறார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக நாங்கள் முதலாவதாக இந்த பரீட்சைகள் திணைக்களம் என்று நாங்கள் சொல்கின்ற போது பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய கடமைகள் என்ன, அவர்களுடைய சேவைகள் என்ன, இந்த விடயங்களை சற்று தெளிவுபடுத்தி விடுவோம். பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய கடமை சேவை என்பது பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய பெயர் டைட்டில் இல்லையா, அது அடங்கி இருக்கிறது. அதை நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம் பரீட்சைகள் திணைக்களம். ஆனால் பரீட்சைகள் திணைக்களம் ஒரு சேவையை கொண்டிருக்கின்ற ஒரு திணைக்களம் என்பது அதனுடைய உண்மையான பெயர். அதனுடைய சேவை பெயர் மதிப்பீட்டுக்கும் பரீட்சித்தலுக்குமான சேவை என்பதுதான் அதனுடைய டைட்டில். நேம் போர்டில் அப்படி இருக்குது. அவை அந்த டைட்டில்லே இந்த பரீட்சை திணைக்களத்தினுடைய சேவை என்ன என்பது அங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். முதலாவது பிரதானமான பணி பரீட்சைகள் நடாத்துவது. இந்த பரீட்சைகள் நடாத்துவது என்பது யாருக்கு என்றது இருக்கிறது. அதிலே 2 விதமான பரீட்சைகளை நாங்கள் 2 பகுதியாக பிரிச்சிருக்கின்றோம். ஒன்று பாடசாலை மாணவர்களுக்கு, பாடசாலைகளோடு சார்ந்த பாடசாலை ஆசிரியர்கள், அதாவது ஆசிரியர் கலாசாலை போன்ற நிறுவனங்கள், இந்த பாடசாலை பகுதிகள் சார்ந்த பரீட்சைகள். மற்றது நிறுவனம் பரீட்சைகளும் வெளிநாட்டு பரீட்சைகளும், ஏஜென்சி அண்ட் ஃபாரின் எக்ஸாம் என்று சொல்லுவோம். பரீட்சை திணைக்களம் இந்த 2 பிரிவை உள்ளடக்கிய பரீட்சைகளை நடாத்துகின்ற பிரதான நிறுவனமாக இலங்கையில் இருக்கின்ற ஒரே ஒரு தேசிய நிறுவனம். இரண்டாவது இதனுடைய பணி இந்த நடத்திய பரீட்சைகளுக்கு மதிப்பீடு நடத்தி மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்குவது, பெறுபேறுகளை கொண்ட சான்றிதழ்கள் வழங்குவது. சுருக்கமாக சொன்னப்போனால் இலங்கையினுடைய கல்வி முறைமையின் கீழ் பிள்ளைகளை மதிப்பீடு செய்வதற்கான பரீட்சைகளை நடத்தி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதுதான் பரீட்சை திணைக்களத்தினுடைய பிரதானமான பணி. அதே வேளையிலே இலங்கை நாட்டினுடைய சகல துறையிலும் பணியாற்றுவதற்கு தேவையான பணியாள் தொகுதியை தெரிந்தெடுக்கின்ற பணியையும் பரீட்சை திணைக்களம் தான் செய்கின்றது. அதாவது போட்டி பரீட்சைகள் மூலம் ஆட்சேர்ப்பு செய்கின்றது. அவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட பணியாளர் குழுவினருக்கு பதவி உயர்கள் வழங்குவதற்கான வினைத்திறன் தடைகாண் பரீட்சைகளை நடாத்துகின்றது. இவ்வாறான இதைவிட நாடளாவிய ரீதியான சேவைகளுக்கான ஆள் தொகுதியினரை தெரிவு செய்கிற பரீட்சையையும் பரீட்சை திணைக்களம் நடாத்துகிறது. இதை தவிர சில வெளிநாட்டு பரீட்சைகளையும் பரீட்சை திணைக்களம் நடாத்துகின்றது. இவை அனைத்தும் மொத்தமாக சுருக்கமாக சொன்னால் பரீட்சை திணைக்களம் இலங்கை நாட்டினுடைய தேசிய அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு செயற்படக்கூடிய வினைத்திறன் மிக்க ஒரு ஆளணி தொகுதியை தெரிவு செய்வதற்கான பரீட்சைகளை பாடசாலை மட்டத்திலும் அதற்கு பிற்பாடு நிறுவனங்கள் மட்டத்திலும் நடாத்தி நாட்டுக்கு தேவையான பொருத்தமான மிக திறந்த ஆளணி தொகுதியை வழங்குகின்ற பிரதான பணியை மேற்கொள்கின்றது.
ஆமாம், பரீட்சைகள் திணைக்களம் என்பது நாட்டுக்கு தேவையான ஒரு சிறந்த அல்லது திறமையான ஆளுணையை உருவாக்குகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தாற்பயத்தை கடமை நிறைவேற்றுகிறது. அப்படியான உருவாக்குவதல்ல, ஆளுணையை தெரிவு செய்கின்ற மிக முக்கியமான ஒரு கடமையை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியாக இருக்கின்ற இந்த பரீட்சைகள் திணைக்களம் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ன என்பது தொடர்பாக பிரதி பரீட்சைகள் ஆணையர் தெளிவுபடுத்த முடியுமா? இலங்கையினுடைய தேசிய மட்ட பரீட்சைகளை நடத்துவதிலே பாடசாலை பரீட்சைகள், நிறுவனம் சார் பரீட்சைகள் என்று ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு துறை சார்ந்த பரீட்சைகளை நடத்துகிற பரீட்சை திணைக்களம் காலத்துக்கு காலம் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொள்ளுகின்ற ஒரு திணைக்களமாக இருக்கிறது. அண்மை காலத்தை பொறுத்தளவிலே இந்த பாடசாலைகள் தொடர்ச்சியாக மூடப்பட்டிருந்த நிலைமை காரணமாக பாடசாலைகள் எதிர்கொண்ட அதே பிரச்சனையினுடைய மறுதலையாக பரீட்சைகளை நடத்துவது தொடர்பிலே பெரும் சவால் பரீட்சை திணைக்களத்துக்கு இருந்தது. ஏனென்றால் பரீட்சை திணைக்களத்தினுடைய பணியாக பாடசாலை பரீட்சைகளாக இருக்கட்டும், நிறுவனம் சார் பரீட்சைகளாக இருக்கட்டும், இதிலே அந்த உரிய பாடத்திட்டங்கள் நிறைவு செய்யப்பட்ட பின்னர் அந்த உரிய காலப்பகுதியினுடைய இறுதியிலே தேசிய மட்ட பரீட்சைகளை ஒழுங்கமைப்பது தான் பாடசாலை பரீட்சைகளை பொறுத்தளவிலே பரீட்சை திணைக்களம் செய்கின்ற பணி. இருந்தாலும் கூட மாணவர்களுக்கான பெரும் சவாலாக இருந்தது பாடசாலைக்கு செல்வதிலே பெரும் சவால். பாடசாலை என்பது உண்மையிலேயே கற்றலை மட்டுமன்றி மாணவர்களுடைய பன்முக ஆளுமையை விருத்தி செய்கின்ற ஒரு சமூக நிறுவனம். அதிலே கற்றல் ஒரு பகுதியாக இருக்கத்தக்கதாக அதனை கடந்து மாணவரிடத்தில் இருக்கின்ற பல்வேறு திறன்களை வெளிக்கொணர்வதற்கும் மாணவர்களை இனங்காண்பதற்குமான ஒரு நிலையமாக பாடசாலை இருக்கிறது. அதிலே கற்றலை ஏதோ ஒரு விதத்திலே நாம் நிகழ்நிலையிலே ஆன்லைன் ஸ்டடீஸ் என்ற விதத்திலே நாம் முன்னெடுத்தாலும் கூட இதிலே பன்முக ஆளுமையோ உடைய மாணவர்களை உருவாக்குகின்ற அந்த பணியை சமூக நிறுவனமான பாடசாலை செய்வதிலே பெரும் ஒரு சவாலை பாடசாலைகள் எதிர்கொண்டன. பாடசாலை எதிர்கொண்ட அந்த சவால் பரீட்சை திணைக்களம் என்ற விதத்திலே நம்முடைய தேசிய பரீட்சைகளை உரிய காலத்திலே நடத்துவதிலே பெரும் ஒரு சவாலாக அமைந்துவிட்டது. இதிலே உரிய காலம் என்று நாம் குறிப்பிடுவது சாதாரணமாக கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பொறுத்தளவில் இது டிசம்பர் காலத்திலும், இப்போது உயர்தர பரீட்சை ஆகஸ்டிலும், உயர்தர பரீட்சையோடு இணைந்ததாக தரம் 5 மாணவர்களுக்கு உதவி பணம் வழங்குவதற்கும் பாடசாலைகளுக்கு மாணவர்களை தெரிவு செய்வதற்குமான புலமை பரிசில் பரீட்சை, இவை அந்த 2 காலப்பகுதிக்கு ஷெட்யூல் பண்ணப்பட்ட பரீட்சைகள். இந்த பரீட்சைகள் உரிய காலப்பகுதியிலே நடத்தப்படாத விடத்து பரீட்சை திணைக்களத்திலே அந்த பரீட்சையை ஒழுங்கமைப்பதிலும் இந்த கால சூழ்நிலைகள் பல்வேறு சவால்களை ஏற்படுத்தி இருந்தன. அது பணியாளர்களுடைய வருகையாக இருக்கலாம், வேறும் பல்வேறு விடயங்கள் ரீதியாக அந்த சவாலை பரீட்சை திணைக்களம் எதிர்கொண்டிருந்தது. அதே வேளையிலே ஒரு பரீட்சை பின்போடப்படுவது என்பது பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தளவிலே மிக சவாலான ஒரு விடயம். பாடசாலை பரீட்சைகள் என்ற கட்டத்தை கடந்து நிறுவனம் சார் பரீட்சைகள் என்று நோக்குகிற பொழுது கிட்டத்தட்ட வருடாந்த 300 பரீட்சைகளை 300க்கும் மேற்பட்ட பரீட்சைகளை நிறுவனம் சார் பரீட்சைகள் கிளை நடாத்துகிறது. இந்த பரீட்சைகள் நடாத்துவதிலே காலதாமதம் ஏற்படுகிற பொழுது உரிய அலுவலர்களை ஆட்சேர்ப்பு செய்வதாக இருக்கட்டும், அவர்களுக்கான பதவி உயர்வு வழங்குவதாக இருக்கட்டும், பாடசாலை மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி, இதற்கெல்லாம் பல்வேறு சவால்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த பரீட்சையை உரிய காலத்திலே நடத்தி கொள்ள முடியாது போவதனாலே. எனவே பரீட்சைகள் திணைக்களம் என்பது இலங்கைக்கு தேவையான ஆளுணையை கண்டுபிடித்து கொடுக்கின்ற அல்லது அவர்களை தெரிவு செய்து கொடுக்கின்ற மிக முக்கியமான பணியை செய்கின்ற போதிலும் அங்கும் இருக்கின்ற சவால்கள் தொடர்பில் தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தார். எனவே இந்த நேரத்தில் நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இலங்கை பொறுத்த வரைக்கும் அடுத்து நடக்கவிருக்கின்ற பரீட்சைகள் தொடர்பாக எந்தெந்த பரீட்சைகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? பரீட்சை நடாத்துறதுல சவால்களில் இன்னும் சில விஷயங்களும் இருக்கிறது. எங்களுக்கு உள்ளக ரீதியாக நாங்கள் இப்போ இது நீங்கள் பிரதி பரீட்சை ஆணையாளர் குறிப்பிட்டது போல் வெளியில் இருந்து நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் பாடசாலையில் நடக்காதனால ஏற்பட்ட பிரச்சனைகள். அதே வேளையிலே உள்ளகத்தில் எங்களுக்கு பாடசாலை பரீட்சைகளை ஒழுங்கமைப்பதிலேயும் நடத்துவதிலேயும் நாங்கள் நிறைய சவால்களை, குறிப்பாக இந்த வருடம் நாங்கள் கடந்த வருடத்துக்குரிய பரீட்சைகளை நடாத்தி முடித்திருந்தோம். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி உயர்தர பரீட்சை ஆரம்பித்து மார்ச் 5ஆம் தேதி வரையும், மீண்டும் நாங்கள் மே மாதம் 23 சாதாரண தர பரீட்சை ஆரம்பித்து ஜூன் 1ஆம் தேதி நிறைவு செய்தோம். இந்த பரீட்சை இந்த காலப்பகுதிக்கு இது கடந்த வருடத்துக்குரிய பிள்ளைகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் பரீட்சை எழுத வேண்டியவர்கள், கடந்த டிசம்பர் மாதம் பரீட்சை எழுத வேண்டியவர்கள் தயாராகி கொண்டு மன அழுத்தங்களுக்குள்ளும் சுமையோடும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்.
அதேவேளை பரீட்சை திணைக்களம் அதைவிட பல மடங்கு அழுத்தத்துக்குள்ளும் சுமைக்குள்ளும் இருந்தது. காரணம், எங்களுக்கு தேவையான வள ஒதுக்கீடுகளை பெற்றுக்கொள்வதிலே பெரிய சவால்கள் இருந்தன. குறிப்பாக தொழில்நுட்ப ரீதியாக எங்களுக்கு மெஷின்ஸ், அதுக்குரிய உதிரி பாகங்கள், மெஷின்ஸ்கள் தொடர்ச்சியாக வேலையேறுவது பழுதடைந்தால் உதிரி பாகங்கள் உடனடியாக அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதே போல் அந்த பிரிண்டிங் செய்கிறதுக்கான மை, அதைவிட தாள், கடதாசிகள், இப்படி பல பிரச்சனைகள். இனி வளவாளர்களை உள்ளுக்கு எடுக்கிறது அனுப்புறதுக்கு எங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனைகள், இப்படி உள்ளுக்குள்ளேயே நாங்கள் நிறைய மிக பாரிய சவால்களை எதிர்கொண்டோம். இவ்வாறு எல்லா சவால்களையும் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி நாங்கள் முகம் கொடுத்து அதற்குரிய முறையில் அணுகுமுறைகளை அணுகி பலரிடை நாங்கள் அணுகி அவர்கள் மூலம் அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொண்டு நடத்த ஆரம்பிக்கிற பொழுது மீண்டும் வேறொரு பிரச்சனை உருவாகியது. போக்குவரத்து பிரச்சனைகள், பிள்ளைகள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்வதற்கு போக்குவரத்து இல்லை, இப்படியான பிரச்சனைகள். இறுதியிலே உண்மையிலே இப்போ இருக்கிற எங்களுடைய தற்போதைய பரீட்சை ஆணையாளர் நாயகம் திரு LMD தர்மசேனா அவர்கள் பரந்த தொடர்புகளை பேணக்கூடிய ஒரு ஆளுமைமிக்க ஒருவராக இருந்தனாலே அவரோட அனுபவத்தினூடாக நாங்கள் கண்டுகொண்டது, அவர் உடனடியாகவே பல மட்டங்களிலும் உயர் மட்டங்கள், மிக உயர் மட்டம் வரைக்கும் தொடர்பு கொண்டு அதற்கான வசதிகள் எங்களுக்கு உடனடியாக ஏற்படுத்தி தந்தார். அந்த பிரச்சனைகளை நாங்கள் தாண்டி பரீட்சையை நடாத்துவதற்கு இயன்றவரை பரீட்சை ஆரம்பித்த பிற்பாடு மிகவும் சுகமமாக பரீட்சை, யாருக்குமே தெரியாது இங்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததா இல்லையான்றது எங்களுக்கே அதிசயமாக இருந்தது. இவ்வளவு பிரச்சனைகள் கூட நாங்கள் இதை நடத்தி முடித்திட்டோமான்றது. அவ்வளவு மிகவும் சவாலான மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் இந்த வருடம் நாங்கள் பரீட்சை நடந்தோம். பரீட்சை திணைக்களத்தினுடைய வரலாற்றிலே இவ்வாறு ஒரு பரீட்சை நடாத்தினது என்பது இம்முறைதான் என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டோம். எனவே நாங்கள் சாதாரணமாக சொல்லுங்கள். சாதாரணமாக நாங்கள் பரீட்சைகள் திணைக்களம் என்று கூறும்போது பரீட்சை எக்ஸாம் பேப்பர் வருகிறது, நாங்கள் செய்துவிட்டோம் என்று நாங்கள் இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கும் இருக்கின்ற சவால்களும் அழுத்தங்களும் மிகப்பெரிய பாரியது என்பதாகவும் அவர் இருக்கின்ற பொறுப்புகளும் மிக பாரிய பொறுப்பு என்பதாக சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அடுத்து என்னென்ன பரீட்சைகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தயார்படுத்தல் எவ்வாறு இருக்கிறது? அடுத்த பரீட்சைகள் இந்த வருடத்துக்குரிய பரீட்சைகள் நாங்கள் நடாத்த வேண்டி இருக்கின்றது. சொல்லப்போனால் இந்த வருடத்துக்குரிய பரீட்சைகளை நடாத்துவதற்கு முன்னதாக நடந்து முடிந்த பரீட்சைக்கான பெறுபவர்களை நாங்கள் வெளியிட வேண்டியிருக்கின்றது. எனவே பெறுபவர்களை வெளியிடுவதிலும் எங்களுக்கு நிறைய சவால்கள். ஏனென்றால் நாங்கள் ஒரு பரீட்சை நடைபெற்றால் ஏறக்குறைய 3 மாதத்துக்கு பின்னர் தான் எங்களால் ஒரு பெறுபேற்றை வெளியிடுவதற்கு இயலுமாக இருக்கும். அந்த இயலுமையே இந்த முறை எங்களுக்கு சவாலாகி இருந்தது. காரணம், எரிபொருள் பிரச்சனை, ஊழியர்கள் திணைக்களத்துக்கு வருகை தர முடியாத நிலைமை, போக்குவரத்தின்மை, இவ்வாறான பிரச்சனைகள் பிரதான பிரச்சனைகளாக எங்களுக்கு முன் பெரிசாக எழும்பின. அவர்கள் எப்படி கொண்டு வருது? இல்லவே இல்லை எரிபொருள் என்ற நிலைமையிலே நாடு இருந்தது. நாட்டினுடைய நிலைமை இதைவிட நாட்டினுடைய அவசரகால சட்டங்கள், ஊரடங்கு சட்டங்கள், இப்படியான பிரச்சனைகள் எல்லாமே எங்களுடைய வேலையை பின்னுக்கு தள்ளி கொண்டிருந்தன. இப்பொழுது இவை சுமூகமாக ஆகிவிட்டதனாலே எங்களுடைய வேலை நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதே வேளையில் இப்போ பொதுமக்கள் நினைக்கக்கூடும் பரீட்சை நடந்தது இவ்வளவு நாளும் இன்னும் பெறுபேறு வெளியிடவில்லையே என்று. அப்படி அல்ல. அந்த இடைப்பட்ட காலத்திலே நாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை எல்லோரும் மறந்து விட்டார்கள். நாங்களும் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கின்றோம். எங்களுடைய பரீட்சை திணைக்களம் வேறொரு நாட்டில் இல்லை. ஆகவே இந்த நாட்டிலே இருக்கின்ற சகல பிரச்சனைகளும் எங்களுக்குள்ளும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே மக்கள் வர வேணும், ஊழியர்கள் வேலைக்கு வர வேணும், வருவதற்கான பிரச்சனைகள் வெளியே இருக்கிறது. எனவே இப்பொழுதுதான் அந்த வேலைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே அவை பெறுபவர்கள் வெளியிட்ட உடனே நாங்கள் அடுத்த பரீட்சையை நடாத்துவதற்கு தயாராகின்றோம். அது கூட எங்களுக்கு மிகவும் சவால்கள் இன்னும் காத்திருக்கின்றன. காரணம், நாட்டில் இருக்கின்ற நிதி பற்றாக்குறை, பரீட்சையை நடாத்துவதற்கான நிதி பற்றாக்குறை. குறிப்பாக கடந்த வருடம் எங்களுக்கு கடைசியாக இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தில் பரீட்சை திணைக்களத்தினுடைய ஒதுக்கீட்டில் ஏறக்குறைய 500 மில்லியன் ஒதுக்கீடு குறைக்கப்பட்டு விட்டிருந்தது. ஆகவே அந்த குறைந்த நிதியோடு நாங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. ஆகவே மீண்டும் அந்த பற்றாக்குறை ஈடு செய்வதற்கு நாங்கள் நிதியமைச்சு கல்வியமைச்சு ஊடாக வேண்டுகோள் விடுத்து அதை பெற்றுக்கொண்டு தான் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த பற்றாக்குறையோடு தான் நாங்கள் அடுத்த பரீட்சைக்கும் தயாராகி கொண்டு இருக்கின்றோம். அடுத்து என்னென்ன பரீட்சைகள் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பரீட்சை எழுத வேண்டிய பரீட்சார்த்திகளுக்கு நாங்கள் பரீட்சையை மிக கூடிய விரைவில் நடாத்துவோம் என்று நான் நினைக்கின்றேன். அதற்குரிய திகதிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நவம்பர் மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சாதாரண தர பரீட்சைகள் பற்றிய திகதி என தீர்மானிக்கப்படவில்லை. அது டிசம்பர் மாதம் இருக்க வேண்டியது டிசம்பர் மாதம் நடத்த முடியாது.
அதேவேளை உயர்தர பரீட்சையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னைய தினம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடைபெறும். அடுத்து இன்னும் ஒரு சவால் உங்களுக்கு இருக்கின்ற சவால், இப்போது அடிக்கடி நாங்கள் கேட்கின்ற விடையும் இலங்கை பொறுத்தவரைக்கும் உண்மையான விடையும் கூட, நாட்டில் இந்த காகிதங்களுக்கான தட்டுப்பாடு இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. பரீட்சைகள் திணைக்களம் மிக முக்கியமாக தட்டுப்பாடு எதிர்கொண்டால் மிக பாரிய ஒரு சவால் எதிர்கொள்ளும். எனவே பரீட்சைகள் திணைக்களத்தில் இப்போதும் எதிர்வரும் காலங்களில் நடத்துவதாக திட்டமிட்டிருக்கின்ற பரீட்சைகளுக்கு தேவையான காகிதங்களை பெற்றுக்கொள்வதற்கான தட்டுப்பாடு இருக்கிறதா, அல்லது அதனை சமாளித்துக் கொள்ளலாமா, அல்லது சில வேளை இணையவழி ஊடாக பரீட்சைகள் நடைபெறலாம் என்பதாக சில கருத்துக்களும் இப்போது பரவி கொண்டிருக்கிறது. எனவே மாணவர்கள் மத்தியில் அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எனவே அதற்கான ஒரு தெளிவுபடுத்தல் வழங்க முடியுமா? ஒப்பீட்டளவிலே இலங்கை பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தளவில் சாதாரண தர பரீட்சைக்கு கிட்டத்தட்ட 5,500 முதல் 6 லட்சம் வரையான மாணவர்கள் தோற்றுகிறார்கள். அவர்கள் பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருந்தால் 9 பாடங்களுக்கு அவர்கள் தோற்றுகிறார்கள். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அவர்களுடைய தேவை எண்ணிக்கையிலே குறிப்பிட்ட சில பாடங்களுக்கு தோற்றுகிறார்கள். அதே போன்று தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, உயர்தர பரீட்சை ஆகியவற்றிலே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மாணவர்கள் தோற்றுகிறார்கள். இவை இரண்டினதும் மொத்தம் ஓலெவல் மாணவர்களுடைய மொத்தத்துக்கு சமன் கிட்டத்தட்ட. அப்போ அவர்களுக்கு ஒரு கணிசமான அவர்களுடைய பாட எண்ணிக்கையோடு பார்க்கிற பொழுது ஒவ்வொரு பாடத்துக்குமான வினாபத்திரத்தினுடைய பக்கங்கள் அடிப்படையில் பார்க்கிற பொழுது கணிசமான அளவு கடதாசி நமக்கு தேவைப்பாடாக இருக்கும். இருந்த பொழுதிலும் பரீட்சை திணைக்களம் நாம் தேசிய மட்டத்திலே இயங்குகின்ற ஒரே ஒரு திணைக்களம் என்ற ரீதியிலே குறிப்பிட்டளவான ஒரு களஞ்சியப்படுத்தல் வசதியோடு சில குறிப்பிட்ட வீதத்தில் நாம் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கிறோம் இந்த கடதாசிகளை. இதுவரை காலப்பகுதியிலே பெரிய அளவிலான தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டு எங்களுடைய அச்சிடல் நடவடிக்கைகளுக்கு அது ஒரு சவாலாக அமையவில்லை. ஏனென்றால் முன்கூட்டியே பரீட்சைகளை திட்டமிட்டு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்கின்ற விதத்திலே பரீட்சை திணைக்களம் தன்னுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அதேபோல் நீங்கள் கேட்டது போல இந்த நிகழ்நிலையிலே இந்த பரீட்சைகளை நடத்துவது என்ற ஒரு கேள்வியை கேட்டீர்கள். வெறுமனே நிகழ்நிலையில் பரீட்சை நடத்துவது என்பது ஒரு வகுப்பை இப்பொழுதெல்லாம் நிகழ்நிலையை நடத்தி விடுகிறோம் அது போன்ற ஒரு விடயமாக நாம் பார்த்துவிட முடியாது. மிக பாரதூரமான ஒரு விடயம் இது. சில அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட அவர்களுடைய பாப்புலேஷனை பொறுத்தளவிலே மிக பரீட்சை எழுதுகிற அந்த குடித்தொகையினர் மிக குறைந்த எண்ணிக்கையானவர்கள். ஏனென்றால் இலங்கை தான் உலகளாவிய ரீதியிலே கிட்டத்தட்ட 7 லட்சம் மாணவர்களுக்கு பரீட்சை நடத்துகிற ஒரே ஒரு நாடு என்றால் அது இலங்கை தான். அவ்வளோ பெரிய ஒரு பாப்புலேஷனுக்கு ஒரு குடித்தொகையினருக்கு உலக மட்டத்திலே பரீட்சை நடத்தப்படுவது இல்லை. அப்படி நடத்துகிற ஏனைய நாடுகளை பொறுத்தளவிலே அவர்கள் ஸ்டேட் போர்ட்ஸிலே இந்த மாகாண மட்ட மாநில மட்ட பரீட்சை போர்ட்ஸ் வைத்திருக்கிறார்கள். அதன் ஊடாக பரீட்சைகளை நடத்துகிறார்கள். நம்மை பொறுத்தளவிலே இந்த நிகழ்நிலையில் பரீட்சை நடத்துவது என்பது நினைத்தும் பார்க்க முடியாத ஒரு விடயம். சில நேரங்களிலே அபிவிருத்தி அடைந்த நாடுகள் அவருடைய குடித்தொகை சில நேரங்களில் 10 முதல் 15,000 இருக்கிற அந்த குடித்தொகையை கொண்டவர்களுக்கு கூட இவர்கள் நிகழ்நிலை பரீட்சை நடத்துவது தொடர்பாக கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் பரீட்சார்த்தமாகத்தான் இந்த பரீட்சைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்திலே ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கைக்கு நிகழ்நிலையிலே எடுத்த மாத்திரத்திலே பரீட்சை நடத்துவது என்பது நினைத்தும் கூட பார்க்க முடியாத ஒரு விடயம் என்றதை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது இந்த இடத்திலே. அதே போன்று பரீட்சைகள் பரீட்சை திணைக்களம், கல்வி அமைச்சு மற்றும் கல்வித்துறை சார்ந்த புலமை மிக்கவர்களோடு கலந்துரையாடி தீர்மானிக்கப்படுகின்ற அந்த காலப்பகுதிகளிலே நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதிலே இந்த கடதாசி தட்டுப்பாடு என்பது பெரிய அளவில் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இல்லை. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் பரீட்சைகள் திணைக்களத்தின் ஊடாக இடம்பெறுகின்ற சேவைகள், அதே போல எதிர்காலத்தில் நாட்டில் நடைபெறவிருக்கின்ற பரீட்சைகள், ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கின்ற பரீட்சைகள், அது தொடர்பாக மாணவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் தொடர்பான முக்கியமான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா, அதே போல பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் திரு எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் இங்கு வருகை தந்து தங்களுடைய விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் திருமதி ஜீவராணி அவர்கள் இன்னொரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இப்போது பாடசாலை நாட்கள் என்பது குறைவடைந்திருக்கிறது. அதே போல் இணையவழி கற்கை என்பது எந்தளவு சமூக மட்டத்தில் சாத்தியமான ஒரு கட்டத்துக்கு கண்டு செல்வது தொடர்பான விடயங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவே கிராமப்புறங்களிலெல்லாம் இணையவழி கற்கை என்பது சாத்தியப்படவில்லை என்பதான ஒரு கருத்தும் இருக்கிறது. எனவே பாடசாலை நாட்கள் குறைவடைந்து இணையவழி கற்கை அதிகரித்து மாணவர்கள் இப்போது இந்த பாட விதானங்கள் தொடர்பான விடயத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நேரடியாக ஆசிரியர்களை சந்தித்து பேசிக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் பரீட்சைக்கு மூங்கெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே இந்த சாத்தியப்பாடுகள் தொடர்பாக எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையில் சொல்லப்போனால் இப்பொழுது கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற தலைமுறை, விசேஷமாக 2020 கொரோனா தொற்றுக்கு பின்னரான பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள்
மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய பாடசாலை வாழ்க்கையை அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை வாழ்க்கை அவர்களுக்கு அடிபட்டு போய்விட்டது. பாடசாலை வாழ்க்கை என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அது வாழ்க்கையிலே என்றுமே மறக்க முடியாத ஒரு காலகட்டமும் இனிமையான காலகட்டமும். அந்த பகுதியை அவர்கள் இழந்து போனதாலே அவர்கள் உளரீதியாக பாடசாலையில் கல்வி கற்கின்ற நிலைமையில் மட்டுமல்ல, உளரீதியாகவே அவர்கள் பல விடயங்களை இழந்திருக்கிறார்கள். நட்பு வட்டாரங்கள், ஆசிரியர்களோடு ஊடாடுகிற சந்தர்ப்பங்கள், சமூகமயமாக்கப்படுகின்ற அந்த செயல்முறை எல்லாமே அப்படியே ஒரு பிரேக் ஆகி போயிருக்கிறது. வீடுகளிலே அறைகளிலே இருந்து கொண்டு இணைய நிகழ்நிலை முறை மூலம் ஆன்லைன் கிளாஸஸ், இது இவர்களை ஒரு இயந்திரமயமான ஒரு ஸ்டீரியோ டைப் லைஃபுக்குள்ளே அவர்களை கொண்டு போகுது. அது அவர்களுடைய உளரீதியில் பல அழுத்தங்களை இயல்பாகவே கொண்டு வரும். சொல்லப்போனால் சரியான ஒரு உள ஆய்வு மேற்கொள்வார்களாக இருந்தால் இலங்கையிலே இருக்கின்ற மாணவர்களுள் ஒரு ஊகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும் 80% மேற்பட்ட மாணவர்கள் அழுத்தங்களுக்குள், மன அழுத்தத்துக்குள் இருக்கின்றார்கள். காரணம், படிக்கிறது என்பது மட்டுமல்ல, படிப்பு என்கிறது, அதாவது பாடங்களை கற்றல் என்பது பல நடவடிக்கைகள் செயற்பாடுகளோடு இணைந்த ஒன்று. பாடசாலைக்கு சென்றால் கலைத்திட்டம் பிரதானமானது. அந்த கலைத்திட்டத்திலே இன்னொரு இணைக்கலைத்திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த கலைத்திட்டத்திலே பிள்ளைகளுக்கு ஆடல், பாடல், விளையாட்டு, குழு நிகழ்வுகள், வேறு செயற்பாடுகள், வெளி நிகழ்வுகள் எத்தனையோ இருக்கும். அவைகளெல்லாம் சேர்ந்து தான் மாணவர்களை ஒரு மகிழ்ச்சிகரமான கற்றல் சூழலுக்குள் கொண்டு வந்து அவர்களுடைய உடல் உள நுண்ணறிவு ஆற்றல்களை விருத்தி செய்து அவர்களை ஒரு நல்ல ப்ரொடக்ஷனாக சமூகத்துக்கு கொண்டு வரும். இந்த நிலைமை இப்பொழுது இருக்கின்ற பாடசாலை இப்போ கற்றுக்கொண்டிருக்கிற, இப்போ பரீட்சைகளுக்கு முகம் கொடுக்க போகிற மாணவர்களுக்கு இல்லை. அவர்கள் அதை இழந்து விட்டார்கள். அதனாலே தான் நான் அவர்களை பரிதாபத்துக்குரியவர்கள்னு சொன்னேன். இந்த எப்படியாவது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பாடசாலை சமூகத்தினரும் கல்வி துறையில் உள்ளவர்களும் அதிகாரிகள் எல்லோருமே எப்படியாவது சிலபஸ் முடித்து பரீட்சையை நடாத்தி பிள்ளைகளை வெளியேற்றினால் போதும், அது அவர்களுக்கு வாழ்க்கைக்கு அங்காலே ஏதாவது பார்த்து கொள்வார்கள் என்ற நோக்கின் அடிப்படையில் மட்டும்தான் இப்பொழுது கல்வி சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளை ஒரு நல்ல சிறந்த ஒரு தலைவராக வர வேணும், சிறந்த ஒரு தலைமைத்துவம் மிக்கதாக, அல்ல சிறந்த ஒரு பாடகராக, அல்ல சிறந்த ஒரு விளையாட்டு, அந்த நோக்கங்கள் அடிபட்டு வெறுமனே ஆன்லைன் மூலம் ஏதோ படித்து சிலபஸை கவர் பண்ணி அங்கெல்லாம் பரீட்சைக்கு போனால் போதும். பரீட்சையை சித்தி அடைந்தால் போதும். சித்தி அடைந்த பிற்பாடு வேறு ஒரு உயர்கல்வி நிறுவனத்துக்குள்ளே பிள்ளைகளை ஏதோ ஒரு வகையில் படிக்க வைத்து உயர்கல்வியோ அல்லது அது இல்லாமலே வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்ற முறைமையும் இப்பொழுது அது ஒரு போக்கும் ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த மாணவர்கள் இணைய வழி கற்கை மூலம் கற்றதனால் பரீட்சையை எழுதலாம். ஆனால் பாடசாலை கல்வியிலே பெற்ற கல்வி மூலம் அடைகின்ற அடைவு மட்டத்தை விட இணைய வழி கல்வி மூலம் கிடைக்கின்ற அடைவு மட்டம் மிக குறைவாக இருக்கும். அதே நேரம் இன்னும் ஒரு சாதகமான நிலையும் இருக்கிறது இணைய வழி கற்கை மூலம். உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு பாடசாலையில் சில வேளை தரம் 9 அந்த மாணவனுக்கு சாதாரண தரம் வரைக்கும் ஒரே ஆசிரியர் தான் அந்த பாடத்தை கற்பிக்கிறவராக இருப்பார். சில உயர்தர வகுப்பாக இருந்தால் ஃபிசிக்ஸ் பௌதிகவியல் பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கற்பிக்கிறார் இருந்தால் அந்த ஆசிரியர் கற்பிப்பது புரியாத வகுப்பாக உண்டாக இருக்கலாம். பிள்ளைகளுக்கு அவரால் அந்த பாடத்தை இலகுவில் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அதனால தான் அவர்கள் தனியார் நிலையங்களுக்கெல்லாம் செல்கிறார்கள். ஆனால் அதே வேளையிலே இந்த இணையவழி ஆன்லைன், அதாவது நிகழ்நிலை மூலம் கற்கின்ற பொழுது இவர்களுக்கு பல பிரதேசங்களிலிருந்து தொடர்புகள் கிடைக்கிறது. குறிப்பாக இப்போ நீங்கள் சொன்னீர்கள் கிராமப்புற பிள்ளைகளுக்கு நிகழ்நிலை முறை ஆன்லைன் மூலம் கல்வி கற்கிறதால பாதிப்புகள் இருக்குது. அது என்ன பாதிப்புன்னு சொன்னால் அவர்களுக்குரிய இணைய வலைத்தள வசதிகள் இல்லை, அதாவது அந்த கவரேஜ் அவைகள் இல்லை. இவற்றுக்காக செலவழிப்பதற்குரிய பொருளாதார வசதியும் இல்லை என்ற அடிப்படையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த வசதிகள் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு விரிவடைந்திருக்கிறதுன்றது மற்ற பக்கத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும்.
ஏனென்றால் நகரப்புறத்திலே வந்து கற்றுக்கொள்ள முடியாத மாணவர்களுக்கு கிராமப்புறங்களிலே கொழும்பு நகரத்திலே இருக்கிறவர்கள் அல்லது கண்டி நகரத்திலே இருக்கிறது அல்லது யாழ் நகரத்திலே இருக்கிறது, இப்படி பெரிய நகரங்களிலே கற்பிக்கிற பிரபல்யமான ஆசிரியர்கள் ஆன்லைனூடாக கற்பிக்கிற பொழுது அவர்களூடாக தொடர்புகள் எடுத்து அவர்கள் தங்களுடைய பெறுபேற்றை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. இது கடந்த 2020 பெறுபேற்றில் நாங்கள் அதை அவதானித்திருக்கிறோம். கிராமப்புறங்கள் நகரப்புறங்களை விட கிராமப்புறங்களில் இருந்து பெறுபவர்கள் அதிகமாக இருந்தது. அவை அது ஒரு பக்கம் சாதகமான வாய்ப்பு இணைய வழி கற்கையிலே. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் சொல்கிற பக்கம் இந்த இழப்புகள் பிள்ளைகளுக்கு இருக்கின்றன. நிச்சயமாக நாங்களும் கூட இப்போது பரீட்சைக்கு ஏலெவல் பரீட்சைக்கு ரெடியாகும் போது ஒரு ஆசிரியர், பாடசாலை ஆசிரியர் அல்லது எங்களுக்கு தெரிந்த ஒருவரிடம் டியூஷன் கிளாஸ் செல்வோம். ஆனால் இப்போது நாங்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது கேள்விப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர், மிகச்சிறந்த ஒரு திறமையானவர் என்று கூறுகின்றவரிடம் இணையத்தினூடாக அல்லது ஆன்லைனூடாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஒரு பக்கம் இதனூடாக சாத்தியமாக இருந்தாலும் மாணவர்களுக்கு பரீட்சை அல்லது பாடப்புத்தகத்தோடு இணைந்த ஒரு விடயம் மாத்திரமல்ல அவர்களுடைய வாழ்க்கை முறை அல்லது பாடசாலை கல்வி முறை. எனவே அவர்கள் இதர பாடவிதான செயற்பாடுகள் முக்கியமானது. எனவே அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும். எனவே அவ்வாறு இருக்கும்போது இப்போ நாங்கள் இந்த சவால்கள் எல்லாம் மூங்கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசினாலும் அதற்கு மூங்கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த சவால்களுக்கு மத்தியில் மாணவர்கள் பரீட்சைக்கு எவ்வாறு தயாராவது என்பது தொடர்பாக கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. கண்டிப்பாக பரீட்சை ஆணையாளர்கள் குறிப்பிட்டது போன்று பாடசாலை கல்வியிலே மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதான இதர விடயங்கள், கலைத்திட்டத்துக்கு அப்பால் இணை கலைத்திட்டம், மறை கலைத்திட்டம் போன்றவற்றினூடாக பெற்றுக்கொள்ள வேண்டிய பல விடயங்களை மாணவர்கள் இழக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு இந்த சூழல் தள்ளி இருக்கிறது. இதிலே விசேடமாக குடும்பங்கள் இந்த இடத்திலே ஒரு பாரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குடும்பங்களிலே நம்ம இந்த இடைவெளி கல்வி அல்லது நிகழ்நிலை கல்வி மூலமான சில நன்மைகள், அனுகூலங்கள் பற்றி பேசுகிற பொழுது குடும்பத்திற்கு அல்லது வீட்டிலே இருக்கின்ற வீட்டு சமூகத்துக்கு பாடசாலை சூழலிலே என்ன நடக்கிறது, என்ன ஆசிரியர் எப்படி படிப்பிக்கிறார், அவரோடு மாணவர்கள் எவ்வாறான ஊடாட்டம் செய்கிறார்கள் என்பது போன்ற விடயத்தை கண்டுகொள்வதற்கான ஒரு சூழலை இந்த கட்டாய சூழ்நிலை உருவாக்கியது. அதே போன்று வீட்டு சூழலை ஆசிரியர்கள் கண்டுகொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் அது ஏற்படுத்திய ஒரு நன்மையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே நிகழ்நிலை கற்கை என்ற இந்த ஆன்லைன் ஸ்டடீஸ் சர்வதேச மட்டத்திலே பிரபல்யம் அடைந்திருந்தாலும் கூட இலங்கையிலே அந்தளவாக பிரபல்யம் அடைந்திருக்கவில்லை. இருந்தாலும் இந்த கால சூழ்நிலை கட்டாயத்திலே நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற அத்தனை பேரும் கிட்டத்தட்ட தாய்மார், தந்தைமார், பெற்றோர், சமூகம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் வரைக்குமான அத்தனை பேரும் இந்த ஆன்லைன் ஸ்டடீஸ் சம்பந்தமான ஒரு அவேர்னஸை பெற்றிருக்கிறார்கள். அதற்கும் இந்த ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள தேவைப்படுகிறது. அத்தோடு பாடசாலையிலே இவர்கள் இந்த சமவயது குழுக்களுடனான ஊடாட்டங்கள் மற்றது வேறும் இணைக்கலை திட்டத்தோடு தொடர்புபட்ட பல விடயங்களை மாணவர்கள் இழந்திருப்பதனாலே அவர்களுக்கு உளரீதியான இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஆய்வுகளும் சரி, நடைமுறை ரீதியிலே ஒவ்வொரு மாணவரையும் சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் கூட அதனை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையை மாற்றுவதற்கு பெற்றோரும் இந்த சமூகமும் ஒரு பாரிய ஒரு பொறுப்பை தங்களுடைய கையில் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சில நேரங்களில் ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணப்பட்ட விதத்திலே வீடுகளிலே ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கலாம். தாய், தந்தை, வளர்ந்த பிள்ளைகள் மற்ற சிறியவர்கள் என்றெல்லாம் தனித்தனியாக அவர்கள் பணியாற்றுகிற ஒரு நிலைமை இருக்கலாம். இவற்றோடு நாளாந்த பணிகளிலே இந்த கூட்டாக இணைந்து வீடுகளிலே பணியாற்றுகிற ஒரு சந்தர்ப்பத்தை பணியாற்றுவது என்பது வீட்டிலே இருக்கின்ற உணவு அருந்துகின்ற பணியாக இருக்கலாம், வீட்டிலே பொதுவான வேலைகளாக இருக்கலாம். அவற்றிலே குடும்ப அங்கத்தினர்கள் அத்தனை பேரும் இணைந்து பணியாற்றுவதற்கான ஒரு சூழலை குடும்பங்கள் உருவாக்குமாக இருந்தால் இழந்த விடயத்திலே ஓரளவேனும் அவர்களுக்கான ஒரு மனநிலை ரீதியான ஒரு தைரியத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் இருக்கின்ற அன்புக்குரிய பெற்றோர்கள், பெரியவர்கள், சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த விடயத்தை செய்வதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் சற்றே செய்யலாம். அதையும் விட மாணவர்களுக்கு சொல்வதற்கு இருக்கிற ஒரு விடயம், நீங்கள் பரீட்சை நாங்கள் சிலபஸை கவர் பண்ணவில்லை, கிளாஸஸ் ஒழுங்காக செல்ல முடியாமல் போய்விட்டது, பாடசாலைக்கு எங்களால் போக முடியாமல் போய்விட்டது என்று நீங்கள் அங்கலாய்ப்பீர்கள் என்பது தெரிகிறது. இருந்தாலும் கூட இந்த அங்கலாய்ப்பு தேசிய மட்டத்திலே பொதுவானது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இது குறிப்பிட்ட சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பிரதேச மாணவருக்கு அது பாதிப்பு. உயர்தர பரீட்சையை பொறுத்தளவில் ஒரு சான்றிதழ் பரீட்சை என்பதையும் கடந்து ஒரு போட்டி பரீட்சை, ஒரு தெரிவு பரீட்சை என்றெல்லாம் சொல்லலாம்.
இந்த தெரிவு பரீட்சை அல்லது போட்டி பரீட்சையிலே குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துக்குரியவர்கள் மட்டும் பாதிக்கப்படுவார்களே ஆனால் மற்றவர்களோடு அவர்கள் பயணிப்பது கடினமான ஒரு பணியாக இருக்கும். அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு அசாதாரணம் நடைபெறுவதாக நாம் கருதலாம். இருந்தாலும் இந்த நிலைமை தேசிய மட்டத்திலே பரீட்சைக்கு முகம் கொடுக்க இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் பொதுவான நிலைமை என்பதை மாணவர்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் என்ன விடயங்களை எதிர்கொள்கிறீர்களோ அதற்கு சமனான கூடிய அல்லது குறைந்த விதமான பாதிப்புகளை உங்களோடு பரீட்சைக்கு தோற்றுகின்ற உங்கள் சமவயதிலே இருக்கவர்களும் எதிர்கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். அப்படியாக இருந்தால் நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற சவாலினுடைய தன்மை குறைவாக இருக்கும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே வேளையிலே சில நேரங்களில் சமூகத்தில் இருந்து அடிக்கடி கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விதான், இப்படி மாணவர்களுக்கு இந்த பாடத்திட்டத்தை முழுமையாக கவர் பண்ணிக்கொள்ள முடியாத நிலைமை இருப்பதனாலே ஏதேனும் சலுகை அடிப்படையில் இந்த பரீட்சை வினாப்பத்திரங்களை தயாரிக்க முடியுமா? அது மிக முக்கியமான ஒரு கேள்விதான். அதாவது இப்போது முழுமையாக பாடத்திட்டங்களை முழுமைப்படுத்த முடியாமல் போகலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. எனவே அப்படி என்றால் ஒரு நிவாரணம் அடிப்படையில் பரீட்சை வினாத்தாள்கள் தயாரிக்கப்படலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே அதற்கும் பரீட்சைகள் திணைக்களம் பதில் கூற வேண்டும். கண்டிப்பாக இது சமூகத்தில் இருக்கின்ற பலரது கல்வி புலத்தில் இருப்பவர்களும் கூட கேட்கின்ற ஒரு வினாதான். இருப்பினும் கூட இதிலே சில தேசிய மட்ட சர்வதேச மட்ட தராதரங்களை இலங்கை பேண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நம்முடைய சான்றிதழை பொறுத்தளவில் இப்போ நிறைய பேர் வெளிநாட்டு கற்கைகளுக்காக பல நிறுவனங்களுக்கு செல்லுகிற பொழுதோ நம்முடைய பரீட்சை திணைக்களம் விநியோகிக்கின்ற இந்த சான்றிதழ்களை நேரடியாக அவர்கள் ஒரு தகமை சான்றிதழாக எடுத்து அந்த பாடநெறிகளிலே இந்த மாணவர்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இருந்தாலும் கூட இது எல்லா நாட்டுக்கும் இருக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடையாது. பல நாடுகளில் இருந்து இவ்வாறான நம்முடைய உயர்தர பரீட்சையாக இருக்கட்டும் சாதாரண பரீட்சைக்கு சமமான பரீட்சைகளை எழுதி செல்லுகின்ற மாணவர்கள் அந்தந்த நிறுவனங்களிலே போய் ஒரு தரப்படுத்தல் அல்லது தெரிவுபடுத்தல் பரீட்சைக்கு தோற்றி அதிலிருந்து அவர்கள் அந்த பாடநெறிகளுக்கு செல்வதற்கு ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இருந்தாலும் இலங்கையினுடைய ஓலெவல் ஏலெவல் சான்றிதழ்களை பொறுத்தளவில் நேரடியாக அவர்கள் ஒரு தகமை சான்றிதழ்களாக அந்த பாடநெறிகளுக்கு உள்நுழைவதற்கான சான்றிதழ்களாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சர்வதேச தராதரம் இலங்கையாலே பேணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தராதரத்தை பேடுவதாக இருந்தால் எங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்ற அந்த உரிய பாடத்திட்டத்திற்கு அமைவானதாக வினாப்பத்திரங்கள் தயாரிக்கப்பட வேண்டும். எனவே எதிர்காலங்களிலும் இந்த வினாப்பத்திரங்கள் ஏற்கனவே இருந்த வினாப்பத்திரங்களுக்கு சமமானவையாக எந்த விதத்திலும் குறைந்துபட்ட அல்லது சலுகை வழங்கக்கூடியதாக அமையாது என்பதை மாணவர்கள் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதில் இருக்கின்ற ஒரு நன்மை அல்லது ஒரு சமத்துவம் என்னவென்று பார்க்கிற பொழுதோ ஒரு உள்நாட்டினுடைய பல்கலைக்கழக அனுமதியை நீங்கள் கருதுகிற பொழுதோ சில நேரங்களிலே ஒரு உயர் அளவிலான ஜெட் ஸ்கோரை பெற்ற ஒரு பிள்ளைதான் கடந்த வருடங்களிலே அல்லது இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு முன்னர் மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றிருந்தாலும் கூட அடுத்து வருகிற காலப்பகுதிகளில் பல்கலைக்கழக அனுமதியை பெறுகிற பொழுது உங்களுக்கு நான் முதலிலே குறிப்பிட்டது போன்று தேசிய மட்டத்தில் எல்லா மாணவர்களும் இதே சவாலை சந்திப்பதனாலே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைவது அந்த சலுகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு குறை நிலையாக இருக்காது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த கேள்வி வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் கடந்த காலங்களில் பரீட்சை வினாத்தாள்களுக்கு மாணவர்கள் விடையளிக்கின்ற போது நேரம் போதாமை தொடர்பான ஒரு பிரச்சனை இருந்தது. அதற்காக அதாவது கேள்விகளை வாசிப்பதற்காக மேலதிக நேரம் ஒன்று ஒதுக்கப்பட்டு மேலதிக நேரமின்றி பரீட்சை வினாத்தாளில் குறிப்பிடப்பட்டே வருகிறது. எனவே அப்படியான பிரச்சனை வரும்போது அதற்காக பரீட்சைகள் திணைக்களம் ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வை வழங்கி இருக்கிறது. எனவே அப்படியாக இந்த காலப்பகுதியில் ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கலாமோ என்ற ஒரு எண்ணப்பாட்டில் கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி எந்த தீர்வும் இல்லை. அது மாணவர்களுக்கு பாதிப்பாக இருக்காது என்பதை மாணவர்கள் பெற்றோர்கள் சமூகத்தினர் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் முதலிலே குறிப்பிட்ட அந்த காரணங்கள் இதற்கு ஏதுவானதாக இருக்கும். உண்மையில மேலதிக நேரம் 10 நிமிடம் வினாப்பத்திரத்தை வாசிப்பதற்கும் வினாக்களை தெரிவு செய்வதற்குமாகத்தான் அது வழங்கப்படும். அதற்கான காரணம் 2. ஒன்று, சர்வதேச சில நாடுகளில் பரீட்சைகளுக்கு பிள்ளைகளுக்கு ரீடிங் டைம் என்றது ஒதுக்கப்படுகிறது. எனவே அந்த முறைமையை நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே அறிமுகப்படுத்த வேண்டும் என்றது ஒன்று. 2வது, பிள்ளைகள் மிக திறமையான பிள்ளைகள் கூட பரீட்சை மண்டபத்தில் என்ன செய்வார்கள், பதகளிப்பு பதட்டம் அல்லது எங்களால் எல்லாம் தெரியும் எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுத முற்படுகிறது அல்லது தேவையற்ற கேள்விகளுக்கு எழுதி இறுதியிலே தான் அவர்களுக்கு புரியும் அங்கே ஒரு இலகுவான ஒரு கேள்வி இருக்கின்ற பொழுது நான் இதை எழுதி திருப்பி அதை வெட்டுறது. இப்போ நேரம் போதாத தன்மை இருக்கும். அவை வரையறுக்கப்பட்ட நேரத்துக்குள் விடையை சரியாக ஒழுங்கமைத்து எழுதுவதற்கு அந்த மேலதிக 10 நிமிட வாசிப்பு நேரம் கை கொடுக்கும். எனவே நல்ல சரியான பிள்ளையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய பிரதான இலக்கு இருப்பதனால் அதை நாங்கள் தவறவிடக்கூடாது என்பதனால் இந்த நேர அறிமுகத்தை நாங்கள் கொடுத்தோம்.
நிச்சயமாக பரீட்சைகள் திணைக்களம் மாணவர்களுக்கான அல்லது ஒரு சிறந்த எதிர்கால சந்ததி உருவாக்குவதற்காக நல்ல மாணாக்களை தெரிவு செய்வதற்கான ஒரு கடமையை பாரதூரமான விடயத்தில் பாரதூரமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் செய்து வர என்பது முக்கியமான விடயம். அடுத்து இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. காரணம், இந்த காலப்பகுதியில் பாடசாலைக்கு மாணவர்கள் செல்கின்ற காலப்பகுதி குறைவு. அதே போல இந்த ஆன்லைன் நிகழ்நிறை முறையுடான கல்வி நடவடிக்கைகள் காரணமாக இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் இடையிலான உறவில் இடைவெளி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த உறவு தான் ஒரு மாணவனை உச்சத்துக்கு கொண்டு செல்லும். நிச்சயமாக ஒரு அவனுக்கு இருக்கின்ற குடும்ப ரீதியான பிரச்சனை அல்லது மன ரீதியான பிரச்சனை அல்லது இருக்கின்ற பிரச்சனைகளை ஆசிரியர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார். எனவே இப்போது அவர்கள் நேரடியாக கண்டு கதைக்கின்றது அல்லது உலகளாகின்ற ஒரு முக்கியமான தருணங்கள் அவர்கள் கிடையாது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆசிரியர் மாணவர் உறவு பாதிக்கப்பட்டது அல்லது இடைவெளியானது எந்தளவான தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது அதற்கான என்ன விடயங்களை இவர்கள் இருவரும் இணைந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்? இதுக்கும் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை தான் மாணவர்களோடு தொடர்புடையது. ஆசிரியர்களோடு நேரடியாக ஊடாட்டம் மேற்கொள்வது வகுப்பறைகளில் என்று சொன்னாலும், இப்பொழுது நிகழ்நிலை முறையில் நடைபெறுகின்ற வகுப்பறையும் ஆசிரியர்களோடு மாணவர்கள் நேரடியாக ஊடாட்டம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் சிலவேளை வகுப்பறையில் பலருக்கு முன்னால் வினவ முடியாத அல்லது தீர்க்க முடியாத சந்தேகங்களை ஆசிரியரிடம் நிகழ்நிலை முறைமையில் நேரடியாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆசிரியர் பக்கம்தான் ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்னு சொன்னால், மாணவர்களுடைய உடல் இயக்க அசைவுகளை நேரடியாக அவதானிப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல மாணவர்களை அவதானிக்க முடியாது. அந்த வகுப்பறை கட்டுப்பாடு என்னென்றால், அது ஸ்க்ரீனில் முகம் மட்டும் தெரியும். மாணவர்களுக்கு ஆசிரியர் மட்டும் தெரிவார், ஆனால் ஆசிரியருக்கு சகல மாணவர்களும் தெரிவார்கள். அவர்களுடைய உடல் இயக்க அசைவுகள், சிந்தனை ஓட்டங்கள் அதை பற்றியெல்லாம் அவராலே அதற்கூடாக கிரகித்து கொண்டிருக்க முடியாது. அவருடைய எண்ணம், மாணவர்கள் எல்லோரும் என்னுடைய பாடத்தை மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு போதனா முறை கற்கை அதான் நடைபெற்று கொண்டிருக்கும். அங்கே செயற்பாடுகள் மிக குறைவு. சில ஆசிரியர்கள் மிக நுணுக்கமாக திட்டமிட்டு செயற்பாட்டு கல்விகளை மேற்கொள்கிறார்கள் நிகழ்நிலை ஊடாக. இருப்பினும் போதனா முறையில் தான் அதிகமான கற்கை போய்கொண்டிருக்கிறது. அது போதனா முறை கற்கை என்றது ஒரு மரபு ரீதியான பழைய முறையிலான ஒரு கற்பித்தல் நுட்பம். எனவே இந்த போதனா முறை கற்றல் முறையில் ஆசிரியர் மாணவர் தொடர்பு என்பது வெறும் வாய்மொழியான தொடர்பாடல் மட்டுமாகவே இருக்கும். அது வகுப்பறையிலே அதுக்கு விரிந்து பரந்த சந்தர்ப்பங்கள் செயற்பாடுகளுக்கு இருக்கின்றது. இந்த நிகழ்நிலை முறையிலே நாங்கள் அதை சாதகமான முறையிலே பார்ப்போமாக நிவர்த்திப்பதற்கு ஏதாவது செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிவர்த்திப்பதற்காக இருந்தால் ஆசிரியர் மாணவர் தொடர்பாடலை விருத்தி செய்கிறது, தொடர்பை விருத்தி செய்கிற ரெண்டும் இருக்குது. ரெண்டையும் விருத்தி செய்கிறதாக இருந்தால் நிச்சயமாக ஆசிரியர் மாணவர்கள் சந்தித்து தான் ஆகணும். அல்லது நிகழ்நிலை முறையில் ஏதாவது கலை விழாக்கள் அப்படி ஏதாவது செய்ய வேண்டிய அதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அந்த வகையில் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்களும் அதே போல பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் திரு எஸ் விஸ்வநாதன் அவர்களும் இணைந்து கொண்டு பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் மற்றும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தங்களுடைய தெளிவுபடுத்தல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களிடம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இது சாதாரணமாக அனைவராலும் பேசப்படுகின்ற ஒரு விடயம், ஆனால் கேள்வியாக சமூக மட்டத்தில் எழுப்படாத ஒரு கேள்வி இங்கு எழுப்பலாம் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி மூல மாணவர்கள் பரீட்சைக்கு தோடுகின்ற மாணவர்களுடைய அடைவு மட்டம் என்பது சற்று குறைவடைந்து, சற்று அல்ல அதிகமாகவே குறைவடைந்ததாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய பரீட்சை நடவடிக்கைகளை முகம் கொடுக்கின்ற மாணவர்களுடைய தேர்வு மட்டம் குறையாமல் அப்படியே ஒரு அடைவு மட்டத்தை அடைந்திருந்தாலும் தமிழ் மொழி மூல மாணவர்களுடைய தேர்வு மட்டம் குறைவடைந்திருப்பதான ஒரு எண்ணப்பாடு அடைந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? என்ன செய்யலாம்? காரணம், தமிழ் மொழி மூல மாணவர்களுடைய பரீட்சைகளிலுடைய அடைவு மட்டம், பரீட்சைகளூடான அடைவு மட்டம் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டியது ஒரு கட்டாய தேவை. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் மொழி மூலமான கல்வித்துறையில் உள்ளவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, எல்லாருமே கட்டாயம் தேட வேண்டிய ஒரு விடயம். இதற்கான காரணம் நாங்கள் சொல்வதை விட அவர்களை தேடிக்கொள்வது பொருத்தமாக இருக்கும். இந்த காரணத்தை இன்னொருவரை நோக்கி கை நீட்டுவதை விட இந்த காரணத்துக்கு நாங்கள் எப்படி காரணமாக இருக்கிறோம்
இந்த காரணங்களுக்கு நாங்கள் எவ்வளவு பங்கு வகிக்கிறோம் என்பதற்கு விடை தேடுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதற்கு உண்மையாகவே எல்லோரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய இணையதளம் மிகவும் சிறப்பான சேவைகள் வசதிகளை கொண்ட ஒரு இணையதளம். அந்த இணையதளத்திற்குள்ளே சென்றால் பல சேவைகளுக்கான வசதிகள் அங்கே காட்சி அளித்து கொண்டிருக்கும். அதிலே ஒன்று மாணவர்களுடைய பரீட்சை அடைவு மட்டம் தொடர்பான ஆய்வுகள், பகுப்பாய்வுகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த பகுப்பாய்வுக்குள்ளே நுழைவமாக இருந்தால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பரீட்சையும், குறிப்பாக பாடசாலை பரீட்சைகள், தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை, சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சை, வருட ரீதியாக ஒவ்வொரு வருடமும் ஆண்டு ரீதியாக பகுப்பாய்வு செய்யப்பட்டு அங்கே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் பதிவிறக்கம் செய்து பார்த்து கொள்ளலாம். அங்கே எவ்வளவு பெர்சன்டேஜிலே அடைவு மட்டங்கள் தேசிய மட்டத்தில், மாகாண மட்டத்தில், வலய மட்டத்தில், பாடசாலைகள் ரீதியாக முன்னணி வைக்கிற பாடசாலைகள், 20 மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலைகளில் எந்தெந்த பாடசாலை சுட்டியில் முன்னணி வைக்கின்றன, 20 பரீட்சார்த்திகளுக்கு கூடிய பரீட்சார்த்திகளை கொண்ட பாடசாலைகளிலே இலங்கையிலே எந்தெந்த பாடசாலைகள் முன்னணியான பாடசாலை சுட்டிகளுக்கு, இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதை விட பாட ரீதியான பெறுபவர்கள், இவற்றிலே அங்கே சில முக்கியமான விடயங்கள் இருக்கும். இந்த தமிழ் மொழி மூலம் கற்கின்ற மாணவர்கள் இருக்கின்ற பிரதேசங்களை சார்ந்த வலயங்கள், மாவட்டங்கள், மாகாணங்களை தேடி பார்க்கலாம். அதை நாங்கள் இங்கே சொல்வதை விட அவர்களாக தேடி பார்த்தால் அதனுடைய அடைவு மட்டங்கள் எங்கே இருக்கிறது, நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்பது பற்றி ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விழிப்புணர்வுக்கு நாங்கள் இன்னொருவரை நோக்கி கை நீட்டுவதை விட அந்த விழிப்புணர்வு பெற்றால் இதற்கு காரணம் என்னென்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்வது என்பதிலே காரணமே நாங்களே தான் காரணமாக இருக்கின்றோம். நாங்கள் இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் வைத்திருப்போம். எதிலேயுமே நாங்கள் எங்களை தொடர்படுத்த மாட்டோம். அடுத்தவர்களால் இதற்கான காரணகர்த்தாக்களாக இருக்கிறார்கள் என்று கையை நீட்டிக் கொள்கிறோம். இல்லவே இல்லை. இதற்கு காரணகர்த்தாக்கள் நாங்கள் தான். எந்த சந்தர்ப்பத்திலேயும் கல்வியை இழந்து விடாத ஒரு சமூகமாக இருக்க வேண்டிய ஒரு சமூகம் இப்பொழுது அதை இழந்து கொண்டிருக்கின்றது என்பது கசப்பான ஒரு உண்மை. நாங்கள் மேலெழுந்த வாரியாக பார்க்கிற பொழுது அது தெரியாவிட்டாலும் ஆய்வுகள், பகுப்பாய்வுகள், பரீட்சை பெறுபவர்களிலே பார்க்கிற பொழுது ஒப்பீட்டளவில் இலங்கையினுடைய பெறுபவர்கள் அதிகரித்து தான் இருக்கின்றன. இலங்கை தேசிய ரீதியில் அதிகரித்திருக்கின்றன. மாகாண ரீதியாக நாங்கள் ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது தமிழ் மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாகாணங்கள் பின்னடைவைத்தான் சந்தித்திருக்கின்றது. அதை நான் இதனிடத்திலே சொல்லுவதிலே எனக்கு அதில் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காது. எனவே நான் அதை சொல்ல விரும்பவில்லை. உண்மையிலே அது அந்த பகுப்பாய்வுகள் அதை வெளிக்காட்டி நிற்கின்றன. அவை அது தொடர்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் நிச்சயமாக தேடுங்கள். நீங்கள் பரீட்சை திணைக்களத்தினுடைய அந்த பகுப்பாய்வு அறிக்கைகளை புரட்டி பாருங்கள், அதை தரவிறக்கம் செய்து புரட்டி பாருங்கள். அங்கே எங்களுடைய தமிழ் மாணவர்களுடைய நிதர்சனம் வெளிப்படும். அவை அதற்கான காரணங்களை எங்களுக்குள்ளே இருக்கிறது, தேடுவோம். எனவே காரணம் நாங்கள் தான். வெளியில் கை காட்டுவதை விட நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை என்னவென்று அடையாளம் கண்டு தீர்த்து கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போது நடைபெற்று முடிந்த பரீட்சைகளுக்கான செயல்முறை பரீட்சைகள் எந்த மட்டத்தில் இருக்கிறது, எப்போது நடைபெறும் தொடர்பான விடயங்கள் இருக்கிறது, தொடர்பாக தெளிவுபடுத்த முடியும்? இதிலே செயல்முறை பரீட்சைகள் என்று சொல்கிற பொழுது உயர்தர பரீட்சையிலே கணிசமான அளவிலே நாம் உயர்தர பரீட்சைக்குரிய செய்முறை பரீட்சைகள் நிறைவு செய்திருக்கிறோம். சாதாரணதர பரீட்சைக்கான செய்முறை பரீட்சைகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வெகு விரைவிலேயே அதற்கான திகதிகள் நாங்கள் அறிவித்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். செப்டம்பர் 15ஆம் திகதியை ஆரம்பிக்கும் விதத்திலே கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர ஓலெவல் பரீட்சைகளிலே செய்முறை பரீட்சைகளை கொண்ட பாடங்களுக்கான பிராக்டிகல்ஸ் ஆரம்பிக்க இருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்து இன்னொரு கேள்வி, இதில் இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். இது சாதாரணதர பரீட்சையினுடைய செய்முறை பரீட்சை. ஆனால் உயர்தர பரீட்சை 2021ஆம் ஆண்டுக்குரிய உயர்தர பரீட்சையிலே எழுத்து பரீட்சைக்கு தோற்றி செய்முறைக்கு பரீட்சைக்கு நாட்டிலே இடம்பெற்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக தோற்ற முடியாமல் போன சில மாணவர்கள் எங்களிடம் வேண்டுகோளை முன்வைத்தார்கள். தங்களுக்கு செய்முறை பரீட்சைக்கு தோற்ற முடியும், குறிப்பாக போக்குவரத்து காரணமாக செல்ல முடியவில்லை, ஊரடங்கு சட்டம் போடப்பட்டிருந்தது, செல்ல முடியவில்லை, ஆசிரியர்களுடைய வேலை நிறுத்தம், அதனாலே பரீட்சைக்கு செல்ல இப்படியான காரணங்களாலே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஒரு சிறு தொகுதியினர் இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு பரீட்சை இந்த மாதம் நடைபெற இருக்கின்றது.
அந்த மாணவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தொலைபேசி ஊடாக குறுஞ்செய்தி தகவல் ஊடாகவும் நேரடியாகவும் அவர்களுக்கு தகவல் வழங்கியிருக்கிறோம். அவர்களுடைய பரீட்சை எங்கே எப்பொழுது எத்தனை மணிக்கு நடைபெறும் என்பது அதற்குரிய ஏற்பாடுகள் பூர்த்தி அடைந்திருக்கின்றன. இன்னும் ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, இறுதியான கேள்வியாக இருக்கும் இது. அதாவது இது தனியார் பாடசாலையினுடைய பரீட்சை பெறுபேறுகள், குறிப்பாக அதிலும் உதாரணமாக சொன்ன போனால் லண்டன் ஏல் என்று சொல்வார்கள். அவ்வாறு தனியார் பாடசாலையூடாக பரீட்சைக்கு தோன்றுகின்ற மாணவர்களுடைய பரீட்சை பெறுபேறுகள் இலங்கை அரசு தொழில் வாய்ப்புகளுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெறுபேறாக இருக்குமா? இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்வார்கள் அந்த பாடசாலை, அல்லது ஏனைய தனியார் பாடசாலையுடைய கல்வி கற்கின்றவர்கள் பெறுபேறுகள் தொடர்பான விடயத்தில் அவர்கள் அந்த பெறுபேறுகளை காண்பித்து அரசு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய முடியுமா, அல்லது அது தடை இல்லையா, அல்லது பிரச்சனை இருக்கிறதா? தனியார் கல்வி நிறுவனங்கள் தனியார் கல்வி சர்வதேச பாடசாலையில் கல்வி கற்கிற மாணவர்களுக்கான கலைத்திட்டம் அந்த பாடசாலை நிர்வாகத்தினர் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இலங்கையில் உள்ள சில சர்வதேச பாடசாலைகள் எமது நாட்டினுடைய கலைத்திட்டத்தையும் பின்பற்றுவர்கள் இருக்கிறார்கள். சிலர் இலங்கையினுடைய கலைத்திட்டமும் பின்பற்றி அதிலே உள்ள சில பாடங்களும், அதே வேளையில் அதற்கு சமாந்தரமாக வெளிநாடுகளிலே அவர்கள் பதிவு செய்திருக்கின்ற நிறுவனங்களோடு இணைந்ததாகவும் சில பாடங்களை அங்கே இணைத்திருப்பார்கள். சிலர் இலங்கை கலைத்திட்டத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு தனியாக குறிப்பாக பிரித்தானிய நாட்டினுடைய பாடத்திட்டங்களை அவர்கள் பின்பற்றலாம். உதாரணமாக கேம்பிரிட்ஜ் எக்ஸாம், எடெக்சல் எக்ஸாம் போன்ற பரீட்சைகளுக்கு அவர்கள் முகம் கொடுப்பதற்கு அவர்களை தயார்படுத்துவார்கள். இந்த சர்வதேச பாடசாலைகளுடைய பிரதான நோக்கம் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுப்புவதை விட சர்வதேச ரீதியில் அவர்களை வெளிநாடுகளிலே கல்வி தொடர்ந்து உயர்கல்வி மேலே உயர் வேலை வாய்ப்புகளுக்கு அனுப்புவது தான் அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். அவர்கள் நேரடியாகவே தொழில் உலகுக்கு நுழையக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுவிடுவார்கள். அதற்குரிய தகுதிகளை அவர்கள் வழங்குகிறார்கள் என்று சொல்லலாம். எவ்வாறாயினும் இந்த இலங்கையில் வேலைகளுக்கு அரச வேலைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்கிற பொழுது, விண்ணப்பங்களை கோருகின்ற பொழுது இந்த தகமை அதற்கு ஏற்புடையதாகுமா என்பது அது அந்தந்த நிறுவனங்கள் ஆட்சேர்ப்பு செய்கின்ற பொழுது விண்ணப்பங்களை கோருகின்ற பொழுது கொடுக்கிற நிபந்தனைகள் இருக்கும். கல்வி தகமைகள் என்கிற பொழுது அவர்கள் குறிப்பார்கள் காப்போத சாதாரணதர பரீட்சை, காப்போத உயர்தர பரீட்சை பெறுபேறு இத்தனை பாடங்களில் சித்தியடைந்திருக்கும் என்று சொன்னால் அது இலங்கையினுடைய பெறுபேறு மட்டும்தான். சில வேளை சில நிறுவனங்கள் இந்த பெறுபேற்றுக்கு பதிலாக இந்த சான்றிதழ்களும் என்று அதற்கு ஆப்ஷன் இன்னொரு இது கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இலங்கை பரீட்சை திணைக்களம் ஒரு விடயத்தை செய்து வருகிறது. குறிப்பாக இந்த பிற நாட்டு கற்கநெறிகள் அல்லது பிற நாடுகளிலே கல்வி கற்கிற மாணவர்களுடைய பரீட்சை சான்றிதழ்கள் எங்களுடைய நாட்டினுடைய கலைத்திட்டத்திற்கு சமனாக இருந்தால் அவர்கள் பரீட்சை நடத்துகிற அந்த தகுதி நம்பகம் ரெண்டும் இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்படுகிற பரீட்சையினுடைய நம்பகம் தகுதிக்கு சரியாக ஈக்குவலாக இருக்குமாக இருந்தால் அந்த சான்றிதழ்களை எங்கள் பரீட்சை திணைக்களம் சமப்படுத்தி கொடுக்குற, ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு வேலை திட்டமும் நடைமுறையில் இருக்கிறது, ஏற்பாடுகள் இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த சான்றிதழ்கள் எங்களுடைய சான்றிதழ்களுக்கு ஈக்குவல் பண்ணப்பட்டிருந்தால் அவர்கள் அதை பயன்படுத்தியும் இலங்கையிலே அரசு துறைகளுக்குள் வேலை வாய்ப்புக்குள் நுழையலாம். ஆனால் இதுவும் அந்த கலைத்திட்டம் பரீட்சை நடத்துகின்ற முறைமையிலேயே தங்கி இருக்கிறது. ஆனால் நீங்கள் வேலைவாய்ப்புக்குள் அரச வேலைவாய்ப்புக்குள் நுழைகிற பொழுது கட்டாயமாக இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய பெறுபவர்கள் சான்றிதழ்களுக்கு தான் அங்கே முன்னுரிமை வழங்கப்படும். இறுதியாக இப்போது குறிப்பாக இந்த பரீட்சைகள் திணைக்களம் என்பது பாடசாலை மட்ட கல்வி பரீட்சைகள் மாத்திரமல்ல, நிர்வாக ரீதியான பரீட்சைகள் தொடர்பான விடயத்திலும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே அடுத்தபடியாக பல்வேறு நிர்வாக ரீதியான பரீட்சை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஏற்பாடுகள் தொடர்பாக விளக்கப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக. இதிலே கடந்த வருடங்களில் நடாத்தி முடிக்க வேண்டிய பல பரீட்சைகள் பல காரணங்களினாலே முதல் குறிப்பிட்டது போன்ற பல சவால்கள் காரணமாக பிற்போடப்பட்டிருக்கின்றன. இதிலே ஒவ்வொரு மாதாந்தமும் நிறுவனம் சார் பரீட்சைகள் என்னென்ன பரீட்சைகள் நடத்தப்படும் என்பது தொடர்பாக நம்முடைய இணையதளத்திலே நாம் பிரசுரிப்போம். அது ஒவ்வொரு பரீட்சைக்குமான அனுமதி பரீட்சை ஆணையாளர் நாயகத்தினாலே பாடசாலை பரீட்சைகளுக்கு மேற்பட்ட ரீதியிலே நிறுவனம் சார் பரீட்சைகளை நடத்துவதற்கான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தீர்மானிக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் அடுத்து வருகிற மாதத்திலே என்னென்ன பரீட்சைகள் நடத்தப்படும் என்பது தொடர்பான அந்த நேர அட்டவணை இணையதளத்திலே பிரசுரிக்கப்படும். அதை நாம் குறிப்பிட்டு இந்தந்த பரீட்சை இந்தந்த மாதத்திலே நடைபெறும் என்பதை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடுவது கடினமானது. இருப்பினும் கூட இது தொடர்பிலே அக்கறையுடைய தரப்பினர் இருப்பீர்களேயானால் நம்முடைய இணையதளத்திலே
நிறுவனம் சார் பரீட்சைகள் பிரிவிலே இருக்கின்ற நேர அட்டவணையை நீங்கள் பரிசோதிப்பதன் மூலமாக அடுத்து வருகிற மாதத்தில் என்னென்ன பரீட்சைகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆமாம், அந்த அளவில் இன்றைய குறிப்பாக மக்கள் சேவை நிகழ்ச்சியானது இப்போது இருக்கின்ற காலகட்டத்தில் பாடசாலை மாணவர்கள் எதிர்கொண்ட சவால்கள், அதாவது பரீட்சைக்கு எதிர்பார்த்திருக்கின்ற மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், அதே போல பரீட்சைகள் திணைக்களம் அந்த சவால்களிலிருந்து மாணவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான எவ்வாறான சவால்களுக்கு மத்தியிலான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர், சமூகம் என்று அனைவரும் இந்த கல்வித்துறை சார்ந்த விடயங்களில் காட்ட வேண்டிய ஈடுபாடு உள்ளிட்ட முக்கியமான பல விடயங்களை பேசியிருந்தோம். இந்த காலப்பகுதியில் பேச வேண்டிய முக்கியமான விடயம் காரணம், கடந்த 2-3 வருடங்களாக மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாமல் பரீட்சைக்கு தோற்றுகின்ற விடயத்தில் பாரிய ஒரு மன அழுத்தமிக்க ஒரு விடயமாக காணப்பட்டது. ஆனால் இப்போது அதனை சற்று நாங்கள் அதிலிருந்து மீண்டு வருகிறோம். அந்த மீண்டு வருகின்ற போது நாங்கள் என்னென்ன விடயங்களை கையாள வேண்டும் தொடர்பான பல்வேறு விடயங்களை பரீட்சைகள் திணைக்களத்தின் ஊடாக நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவா கொண்டு அங்கிருந்து முக்கியமான பதவிநிலை அதிகாரிகளை அழைத்து தொடர்பான விரிவாக்கல் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையில் பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி ஜீவராணி புனிதா அவர்கள், அதே போல பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் திரு எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் இந்திய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் வருகை தந்து தங்களுடைய நேரத்தையும் ஒதுக்கி எங்களுக்காக மாணவர்களுக்காக இந்த விடயங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தலை வழங்கியமைக்கு எங்களுடைய வசந்தம் டிவி சார்பான நன்றிகள் இருவருக்கும். நன்றி பிரசன்னா, தக்ஷினேஷ்காந்த் ஆகிய இருவருக்கும் நமது நன்றிகள். ஆமாம், அதே போல இன்னும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மக்கள் சார்ந்த இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.